பெங்களூருவில் கன்னட மொழியில் இல்லாத கடைகளின் பெயர் பலகைகளை கன்னட அமைப்பினர் உடைத்து அப்புறப்படுத்தி வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பாரதி ராஜா, தற்போதைய கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது? கன்னட அமைப்பினரின் இந்த செயலுக்கு முக்கிய காரணம் என்ன? கண்டிப்பாக இன்று காலை முதலே கன்னட அமைப்பினர் பெங்களூரு நகரின் பல்வேறு பகுதிகளில், அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பெங்களூரு நகரிலிருந்து வெளியே அமைந்திருக்கும் விமான நிலையத்திற்கு செல்லும் சாலையில் உள்ள தேவனஹள்ளி என்ற பகுதியில் பல்வேறு கன்னட அமைப்பினர், இங்கு 100க்கும் மேற்பட்ட கன்னட அமைப்புகள் உள்ளன. இந்த அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஒன்று திரண்டு கன்னட மொழியில் எழுதப்படாத பெயர் பலகைகளை, அது ஓட்டல்களாக இருக்கட்டும், வணிக வளாகங்களாக இருக்கட்டும், பிரபல நிறுவனங்களின் அவுட்லெட்டுகளாக இருக்கட்டும், என அனைத்து கடைகளிலுமே எந்தெந்த கடைகளில் எல்லாம் கன்னட மொழியில் எழுதப்படாத பெயர் பலகைகள் உள்ளனவோ அந்த பலகைகளை அடித்து உடைத்து அட்டூழியத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் பின்னணி என்ன என்று பார்க்கும்போது, கர்நாடகாவில் கன்னட மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. கட்டாயம் இந்த பெயர் பலகைகளில் கன்னட மொழி இடம்பெற வேண்டும் என்பதுதான் இவர்களின் பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட இதே போல ஒரு பிரச்சனை எழுந்தது. இந்தியில் எழுதப்பட்டிருந்த பெயர் பலகைகளை கருப்பு மை பூசி அழித்து கன்னட போராட்டத்தில் ஈடுபட்டதையும் நாம் பார்க்க முடிந்திருந்தது. இந்த நிலையில் தான் இன்று நடக்கும் போராட்டமானது மிக தீவிரமடைந்திருக்கிறது. ஏனென்றால் முதலில் இந்த விமான நிலைய சாலை அமைந்துள்ள தேவனஹள்ளி பகுதியில் தொடங்கிய இந்த கன்னட அமைப்பின் போராட்டமானது தற்போது விமான நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்யும் பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் பின்னணி என்ன என்று பார்க்கும்போது, ஏற்கனவே இது போன்ற கன்னட மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும், பெயர் பலகைகளில் கட்டாயம் 60% கன்னட மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கடந்த 2018ஆம் ஆண்டு கர்நாடக அரசு உத்தரவு பிறப்பித்ததை செயல்படுத்தாமல் இன்னும் பலர் இருக்கிறார்கள். அதனை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த கன்னட அமைப்பின் கோரிக்கையாக இருக்கிறது. எனவே இதை வலியுறுத்தி தான் ஏற்கனவே பல முறை போராட்டம் நடத்தியும் இங்குள்ள கடைகளை வைத்திருப்பவர்களோ அல்லது வணிக வளாகங்களை நடத்துபவர்களோ பின்பற்றவில்லை என்பதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டமும், அதே போல அதனை தொடர்ந்து அந்த பெயர் பலகைகளை அடித்து உடைக்கும் செயல்களிலும் இந்த கன்னட அமைப்பினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்யும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தவிர பெங்களூரு மாநகராட்சி ஆணையர் புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். வரும் ஜனவரி 6ஆம் தேதிக்குள் அனைவருமே கட்டாயம் இந்த பெயர் பலகைகளில், அவரவர் கடைகளில் வைத்திருக்கும் பெயர் பலகைகளில் 60% கன்னட மொழி இடம்பெற்றிருக்கும் வகையில் பெயர் பலகைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் தற்போது இந்த போராட்டமானது தீவிரமடைந்து வருகிறது. விமான நிலைய சாலையில் குறிப்பாக மெக்டொனால்ட்ஸ் போன்ற பிரபல கடைகளின் பெயர் பலகைகளை கூட கன்னட அமைப்பினர் உடைத்து வருகிறார்கள். இதனால் பெங்களூரு நகரம் தற்போது ஒரு பரபரப்பான சூழலுக்கு உள்ளாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.